பெரியவா யாரோ வந்திருக்கா, யாருன்னு தெரியல. திரை எடுத்துருக்கோம். பெரியவா யாரோ வந்திருக்கேன், எங்கேருந்து வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கேன் ஒன்றும் புரியல. சுவாமி சொல்லுங்க, எங்கேருந்து காது கேட்காதா? பின்னாடி இருந்து பேக் சைடு. சாமி எங்கேருந்து வந்திருக்காரு, என்ன விஷயம்? பின்னாடி. சாமி எங்கேருந்து வந்திருக்காரு? ஏப்பா இவ்வளவு பெருசா கத்துறேன், எனக்கு காது கேட்காதா என்ன? சாதாரணமா கேட்டா பதில் சொல்ல போறோம். பின்னாடி போய் கத்துறேன் எப்படி? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பார்த்துட்டு போயிடா, சாப்பிட்டு போவேடா. சரி, சமாதானமே. அந்த சமாதானத்துக்கு அவர் காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வராராம். எப்படி வந்தாருன்னு கேட்டோம். காசியிலேருந்து ராமேஸ்வரம் வந்து எப்படி வந்திருக்கீங்க? ககன மார்க்கமா வந்தார். ககன மார்க்கம்னு தெரியுமா? மேல இருந்து வராரு, அப்படி தாவி ஊசி வராரு. இன்னொரு மைக் கூட அவனுக்கு. அவர் எப்படி வந்தாரா? கீரவனம் முதல்ல அங்கே போனாரா? கீரவனம்னா தெரியுமா? சான்ஸ்கிரிட் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு யாருமே தெரியாதா? என்னது இப்படி இருக்கு? அவர் சான்ஸ்கிரிட் பண்ணிட்டு கீரம்னா என்ன? கீரம்னா தெரியாதா? பால். வனம்னா என்ன? காடு. பாலக்காடு. போயிட்டு வந்தாராம். பாலக்காடு இருக்கேடா. அப்புறம் வந்து அங்கேருந்து பாலக்காடு வழியா கரூர் அப்படியே வந்துட்டு கொட்டம் புலித்தலை இருப்பாரு, அதான் அங்கே போயிட்டு வந்திருக்காரு. அது மாதிரி அப்படியே வந்துட்டு இப்படியே இந்த பக்கம் வந்துருக்காரு. பெங்களூர் ரூட்டை வந்துருக்காரு. புலித்தலை பிடிச்சி அப்படியே வந்தாருன்னா நாமக்கல் உசிரி இப்படி வந்துட்டு ஒசூருக்கு வந்துட்டார். ஒசூருக்கு வந்தால் வழியில் போராட்ட என்னமோ பஜனை சத்தம் கேட்கறாங்க, என்ன நடக்கிறது அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காரு. பார்த்தா இங்கே நான் சீதா கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ராம ஆஞ்சநேய பக்த மண்டலி அவ பண்றா, ரொம்ப விமர்சையா பண்ணிட்டு இருக்கா. இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கா. அது தைலதாரையா பரம்பரையா அடுத்த தலைமுறை என்ன அடுத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கா. பெரியவா அதுக்கு வந்திருக்கேன். சமாதானம் பண்ண போறா? காத்தாலே சீதா கல்யாணம் ஆயிடலாம், அதெல்லாம் சாப்பிட்டாங்க. ராத்திரி தான் பண்ணுவேடா? ஓ சரி சரி. அவர் சமாதானம் பண்ண போற. அவர் என்ன சாமானியம் சொல்லுங்க. எவ்வளோ கிலோ அரிசி? அரிசி எவ்வளோ கிலோ? குறைஞ்ச குருநால ஒரே ஒரு குருநாள். ஒரு அரிசியா? எத்தனை பேருக்கு? 500 பேருக்கு ஒரு அரிசி. 12,000 பேர் சாப்பாடு போடுறாரு. சரி, வேற? 10 மூணு ரெடியா இருக்கு. லாரி நிறைய ஒரு லாரி இருக்கு. உப்பு வந்து 5 கப்பல் வருதான். வேற பக்கத்துல இருக்கா? உப்பு 5 கப்பல் இருக்கு. வேணும்னா அப்புறம் வாங்கிக்கலாம். சரி, இலைக்கு என்ன பண்ணுது? இலைன்னு சொல்றாரு. அவர் போய் இலைன்னு சொல்றாரு. மரியாதை இல்லையோ பெரியவர் போய் இலைன்னு சொல்றாரு. இலை சாப்பிட்றதுல போடுவாங்க. அந்த இலை இருக்கிறா நெல்லி இலை. நெல்லி இலை இருக்கிறதுலே சின்ன இலை. அந்த நெல்லி இலையை போட்டு தேக்கு மரம் இருக்கணும். தேக்கு மரத்தை வச்சு நாம கையில வச்சு தேய்ச்சி போடுறோம் சாப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு. சரி, ஆக எல்லாம் பிராமணா உட்கார வச்சுருந்தோமா? ஒரு இடத்துல யாரும் தீர்த்தம் போடுற வரைக்கும் சாப்பிடக்கூடாது, எச்சம் பண்ணக்கூடாது. எல்லாம் பிராமணா அனுஷ்டானம் மாத்தியாடி எல்லாம் பண்ணிட்டு மாத்தியாடி சத்தியானம் கரெக்டாக பண்ணுறா.
நிறைய பாகம் சட்டையெல்லாம் போட்டு வந்துருக்கீங்க, பரவாயில்ல. ஆ, பழம் அவி முன்னாடி கிருஷ்ணா ராம கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ண கேசவ கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணானந்த கோவிந்தா ரமண மாதவ கோவிந்தா ஸ்ரீதர கேசவ கோவிந்தா லட்சுமி நாயக சிம்மா கிருஷ்ணா ராம கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா. எச்சா பண்ணக்கூடாது, பரிசேதனம் பண்ணணும், அப்புறம் தான் சாப்பிடணும். தீர்த்தம் போடுவார், அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ண கேசவ கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணானந்த கோவிந்தா ரமண மாதவ கோவிந்தா ஸ்ரீதர கேசவ ஏகோ விஷ்ணு தீர்த்தம் போடணும். ஏகோ விஷ்ணு மகத்பூதம் மகத்பூதான் நேச்ச கீழ் லோகான் வியாபிய பூதாத்மா விஸ்வதே கவ்யயா அனேன ஓரணி சமாதான பரம பாகவதோத்தமः சர்வேஜ்ய சுபமஸ்து ஹரிஹி. எடுத்துட்டு வாழைப்பழத்தை நீங்க சாப்பிடக்கூடாது. என்னங்க நீங்க யாரும் அவசரப்பட்டு சாப்பிட்டுட்டா பாருங்க, போடுங்க ஒரு தடியில ஒரு தட்டு தட்டுங்க, வர்றேன் தடியில ஒரு தட்டு தட்டுங்க. எப்படி எப்படி நமஸ்காரம் பண்ணுவேன்? பாகவதாளுக்கெல்லாம் போட்டுக்கல. நமஸ்காரம் 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 பண்ணுங்க. திருப்பி இல்ல, இல்ல, இல்ல. திருப்பி திருப்பி உள்டா அப்படி பின்பக்கமா படுத்துக்கோங்க. படுத்துக்கணும், அப்படி பின்பக்கமா. படுத்துக்கணும். ஆமா, எப்படி நமஸ்காரம் பண்ணுற புது விதமா? ஏன் இப்படி படுத்துட்டா தூக்கிப்பட்டார? ஏன்னா அவரோட குஷியில வந்து சகல ஜீவராசிகளும் இருக்கும். பூலோகம் பூரா மகாவிஷ்ணுவோடைய இதனால வயிற்றுல அத்தனை ஜீவராசிகள் வச்சிருக்கா. சரி, நமஸ்காரம் நல்லா இருக்கே, எழுந்துருக்கும். நமஸ்காரம் பண்ணா வரலாம், கஷ்டப்பாடு அப்படி பண்றான்.